ஸ்ப்ரே வந்து அடித்தா எவ்வளோ தூரம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு தெரியும். அப்படிங்கும்போது இப்போ எல்லாருமே அங்கே இருந்த ஸ்பாட்டில் எல்லாருமே அவுட்டே இருக்கணுமே. முகத்தில் கீறுறதோ, ஸ்ப்ரே அடிக்கிறதோ, அந்த மாதிரி சம்பவம்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் புரளிங்க. எப்படி சார் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து உள்ளே வருதுன்னா காப்பாற்ற தான் வருவாங்க அவங்க. வேணுன்னே வந்து உசுறு போகணும், இது பண்ணணுங்கிறதெல்லாம் ரொம்ப இது. போலீஸுக்கு அது பாதுகாப்பெல்லாம் கொடுத்தாங்க. ஷேரிகார்டு தள்ளிட்டு போனா, அவன் போலீஸ் வந்து எத்தனை பேர் தான் போய் பார்ப்பாங்க? அவரும் நம்மள மாரி மனுஷன் தானே! ஜென்ரேட்டர் தானே சார் நம்ம வந்து இதை லைட் எல்லாமே ஓடுது. எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் ஜென்ரேட்டர் தான் சார் நடக்க போகுது. ஜென்ரேட்டர் ரூம்லேயே அந்த சட்டரை இறக்கிவிட்டு உள்ளே விழுந்துட்டானுங்க. அவரை பார்க்கணும். அதுக்காக வந்த மக்கள் தான் இந்த இதில் வந்து பலிகடா ஆகிட்டாங்க. 41 விலை மதிக்க முடியாத உயிர் போயிருக்கு. குழந்தைங்கள்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? டிவிகே தொண்டன் சொல்கிறாங்க, இல்லைன்னா சொல்லல. அது வந்து ஒரு கம்யூனிட்டியில் வந்து தொட்டுனா தூக்கலாம், யாரையாவது தூக்கிட்டா கூட உசுரை காப்பாற்றலாம் அந்த இடத்துல. ஆனால் அவங்க வந்து அதை வந்து யாரும் தொட மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. காலையில 10 மணிக்கே வந்துட்டாங்க. 10, 10:30 மணிக்கே எல்லாம் வந்துட்டாங்க. இவர் 12 மணிக்கு வந்துருவாரு, 1 மணிக்கு வந்துருவாருன்னு. இவரு லேட்டா வந்தது ஒரு காரணம். அதுவும் இல்லாம அந்த கட்சிக்காரங்க சரியா ஆர்கனைஸ் பண்ணல. அவரு வந்து நாமக்கல்ல இருந்து இங்க வர்றார். நாமக்கல்காரன் எதுக்குங்க வர்றான்? திண்டுக்கல்காரன் எதுக்குங்க வர்றான்? ஈரோடுக்காரன் எதுக்குங்க வர்றான்? வெறி பிடிச்ச மாதிரி வர்றாங்க. அது தவறு இல்லையா? நான் வேலைக்கு தானே போயிட்டு வந்தேன். நான் கூட்டம் பார்க்க வந்திருந்தாலும் சொல்லலாம். ஐயோ கூட்டம் பார்க்க வந்தாங்க அப்படின்னு. வேலைக்கு போயிட்டு வந்தவங்களாம் வர முடியல. அது எப்படி? நான் இந்த பக்கம் வந்தா இங்கிட்டு தள்ளி விடுறாங்க, இங்கிட்டு வந்தா இங்கிட்டு தள்ளி விடுறாங்க. எங்கிட்டு போக முடியும்? யார் காரணம்னா, விஜய் சார் தலைவர் வந்தது தான் காரணம். அந்த டயத்துக்கு வந்திருந்தாருன்னா இவ்வளோ அசம்பாவிதம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. கீழே வந்து விழுந்து கிடக்குறாங்க எல்லாருமே, தூக்க மாட்டேங்கிறாங்க சார் யாருமே. நாங்கள் மேலே எல்லாருமே கூப்பிட்றாங்க, ஆனால் அவர் வந்து அதை எடுத்துக்கவே இல்லை.